இயக்குனர் அட்லி டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் இப்ப தளபதி 63 படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா நம்ம நயன்தாரா வந்து பேரப் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய கேஸ்ட்ல ஆக்டர் கதிர், யோகி பாபு, ஆக்டர் விவேக், அதுக்கப்புறமா டேனியல் பாலாஜி, ஆனந்த்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான கேஸ்ட் அண்ட் குரூவே இருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம AR ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இன்ட்ரோ சாங், அதுக்கப்புறமா ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் தற்போது இந்த படத்துடைய கேஸ்ட்ல ஆக்டர் சௌந்தர்ராஜும் தற்போது ஆட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. தெரி படத்துக்கு அப்புறமா தளபதி 63 படத்தில் வந்து அட்லி வந்து எனக்கு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. விஜயண்ணாவுடைய காம்பினேஷனில் நடிக்க போகிறத பற்றி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட தெரிவிச்சிருக்காரு. ஆல்ரெடி இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜயுடைய கேரக்டர் நேம் வந்து மைக்கேல் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் வந்து மைக்கேல் இல்லைனா வெறித்தனமாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க கேப்டன் மார்வல் படத்துடைய விளம்பரத்துக்காக தமிழ் சினிமாவில் இருக்க டாப் ஹீரோயின்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சென்னையில் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் சமந்தா, தமன்னா, காஜல் அகர்வால், அதுக்கப்புறமா ரகுல்பீத் சிங் அப்படின்னு சொல்லி 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஹாலிவுட் ஹீரோஸோட கேரக்டரை வந்து தமிழ் சினிமாவில் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அதில் அயன்மேன் ரோல் வந்து யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கொஷனுக்கு வந்து காஜல், அதுக்கப்புறமா சமந்தா 2 பேருமே விஜய் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ரகுல்பீத் சிங் வந்து சூர்யாவுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தாருடைய ரோல் வந்து யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கொஷனுக்கு வந்து தல அஜித் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வைரலாக பரவிட்டு வருது. சரி, இப்போ தளபதி 63 படத்தில் வந்து ஆக்டர் சௌந்தர்ராஜ் வந்து ஆட் ஆயிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அயன்மேன் ரோலில் வந்து தளபதி விஜய் நடிச்சா நல்லா இருக்குமா இல்லை சூர்யா நடிச்சா நல்லா இருக்குமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.